மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய மதுரை ஆதீனத்தை கைது செய்ய வலியுறுத்தி மத நல்லிணக்க கூட்டமைப்பினர் ஆதீன மடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபற்றி மேல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். கடந்த மே 2ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஆதீனம் இங்கிருந்து மதுரையில் இருந்து வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது உளுந்தூர்பேட்டை அருகே ஒரு வாகனம் மர்ம காரின் மீது மோதியதாகவும் தன்னை கொல்ல முயன்றதாகவும் அதில் சிலர் தொப்பி அணிந்திருந்ததாகவும் கூறியது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த கார் வேண்டுமென்றே மோதவில்லை. அது அந்த சாலையினுடைய சந்திப்பில் வருகின்ற பொழுது அந்த கார் உரசி சென்ற விவரம் வெளியானது. ஆதீனம் வேண்டுமென்றே மத மோதலை இது போன்ற தகவலை மறைத்து வேண்டுமென்றே மத மோதலை தூண்டும் விதமாக பேசுகிறார் என்று தொடர்ந்து பல்வேறு கண்டனங்கள் எழுப்பப்பட்டது. இது தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இதனிடையே மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தலைமையில் இங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்க கூட்டமைப்பை சேர்ந்த ஒரு 50க்கும் மேற்பட்டோர் மதுரை ஆதீனத்தை முற்றுகையிட போவதாக அறிவித்திருந்தார்கள். இதன் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு பல பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் வாஞ்சிநாதன் தலைமையில் எங்கள் போராட்டத்தை மதுரை ஜான்சிராணி பூங்கா அருகே தங்களுடைய போராட்டத்தை துவக்கி அங்கிருந்து ஆதீன மடத்தை நோக்கி முற்றுகையிடுவதற்காக சென்ற பொழுது போலீசார் அவர்களை தடுத்து தற்போது கைது செய்திருக்கிறார்கள். ஆதீனம் தொடர்ந்து இது போன்ற மத நல்லிணக்கத்தை தூண்டும் விதமாக பேசி வருகிறார். எனவே அவர் மீது வழக்குகள் பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து கோஷமிட்டார்கள். தற்போது இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் இது தொடர்பான விசாரணை மேற்கொள்கிறார்கள். செல்வகுமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.